அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஏப்ரல் 29 மே மாதம் 5 வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலேருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். முதல்ல பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் ஏதாவது விசேஷமான நாட்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்படி பார்க்குற போது ஏப்ரல் 24 புதன்கிழமை அன்றைக்கு பிரதோஷம். நமக்கு தெரியும், பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயிலில் வழிபாடு, அந்த நந்தியும் பெருமானையும் கைலாசபதியும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அர்ச்சனை ஆராதனை பண்ணுறது அன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். கருவூர் சித்தர் நமக்கு தெரியும், கருவூரார் அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் அன்றைக்கு கருவூர் சித்தரை நம்ம தரிசனம் பண்ணுவோம், இல்லைன்னா மனதில் நினச்சி தியானம் பண்ணுவோம். ஏப்ரல் 30 வியாழக்கிழமை அன்றைக்கி முகூர்த்த நாள். எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் உகந்த நாள். அன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். மகாவிஷ்ணுனுடைய அவதாரம், நரசிம்மருடைய ஜெயந்தி. சகல வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் நரசிம்மர். அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நரசிம்மருடைய அன்றைக்கு வழிபாடு, அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நோய் குணமாகும். ஆக நரசிம்மருடைய அனுகூலம் அன்றைக்கி நமக்கு கிடைக்கிறதுக்கு பாடுபடுவோம். அது மட்டுமல்ல, 12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் அன்றைக்கு ஜெயந்தி. ஸோ அந்த ஆழ்வாரை போற்றுவோம். பெருமாள் ஸ்தலத்தில் நரசிம்மரையும் மதுரகவி ஆழ்வாரையும் வணங்குவோம். மே 1 வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. அன்றைக்கி பௌர்ணமி, அதுலேயும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். நமக்கு எல்லாம் தெரியும். பௌர்ணமி பூஜை பண்ணுறது, சத்யநாராயண பூஜை பண்ணுறது, விளக்கு பூஜை பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப விசேஷம். எல்லாவற்றுக்கும் மேலாக சித்திரகுப்தர், நம்ம வரவு செலவு கணக்கை மெயின்டைன் பண்ணக்கூடியவர் சித்திரகுப்தர். அவருக்கு அன்றைக்கு அபிஷேகம், பூஜை, அர்ச்சனை, அலங்காரம், ஆராதனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைக்கி புத்தர் ஜெயந்தி. ஆக உலகம் முழுதும் பரவ இருக்கக்கூடிய ஒரு மதம் புத்த மதம். அந்த புத்த மதத்தை ஸ்தாபித்த புத்தர் பிறந்த ஜெயந்தி அன்றைக்கு விசேஷமான நாள். மே 2 சனிக்கிழமை அன்றைக்கு பரிகாரத்துக்கு உகந்த நாள். வாய்ப்பு இருக்கிறவங்க பரிகாரம் பண்ணுங்கள், முன்னோருக்கு திதி கொடுங்க. மே 3 அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கு சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். மரணயோகம், மிருத்யுன்னு சொல்லக்கூடிய நாள். அன்றைக்கு எல்லா விதமான சுபகாரியங்களையும் தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்குது. மே மாதம் 4 திங்கட்கிழமை. அன்றைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். ஆக மே 5 செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி, சங்கடகர சதுர்த்தி. அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வருது அங்காரக சதுர்த்தி. முழுமுதற் கடவுள் விநாயகருடைய வழிபாடு, அவரை வணங்குறது, அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். மேசராசியில் சூரியன், புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, கோச்சாரத்தில் மீன ராசியில் செவ்வாய், சனி. ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு பார்வை இருக்குது. அவங்க பார்க்கக்கூடிய பார்வை, அதன் அடிப்படையில் அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதெல்லாமே கணக்கில் வச்சுக்கிட்டு தான் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை பெரிய லெவலில் உருவாகும். கடந்த காலங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் மாறி இந்த வாரம் கொஞ்சம் நமக்கு தெளிவு பிறப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல.
நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது. சந்தர்ப்பம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லாதவங்க அப்பாவோ தாத்தாவோ இருந்தால் அவர்களுக்காக இந்த வாரம் செலவு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக உங்களுக்கு டெவலப் ஆகும். எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க. அந்த நட்பு நீண்ட காலம் நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஆல்ரெடி உங்களுக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் இருந்தால் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. என்ன சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். பட் அதே சமயத்தில் உங்கள் சர்வீஸ்க்குரிய கிரகமான புதன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அவர் வாங்கின சாரம். அதனால் வேலையில் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு வேலை மாறுறது ஆக பெரிய லெவலில் அசால்ட்டாக இருக்கிறது வேலையில் வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரம் இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த வாரம் உண்டு. குறைஞ்சபட்சமாக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது நடக்கும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் இந்த வாரம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு. அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு இளைய சகோதரர் அல்லது சகோதரி இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. மெயினாக இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பாருங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவருடைய தரிசனமும் குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெருசாக எஃபர்ட் கொடுக்க வேண்டாம். நார்மலாகவே என்ன நினைக்கிறீங்களோ அது ஓரளவுக்கு ஃபார்வேர்டு ஆகும் அல்லது நல்லது நடக்கும். இந்த வாரம் பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதுலேயும் குறிப்பாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்துலேயும் அடைக்க வாசிங்க. அதுலேயும் யூக வணிகங்கள் எல்லாமே இந்த வாரம் சிறப்பாக உங்களுக்கு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பணம் ரொட்டேஷன் சுமார் அல்லது நம்முடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு, அதன் காரணமாக செலவினங்கள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். நிறைவேறாத அந்த எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும். குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னொரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. சந்தர்ப்பம் இருக்கிறவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.
அதுலேயும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும். கவர்மெண்ட்டால் யாருக்கெல்லாம் காரியம் நடக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ மணி ரொட்டேஷன் பரவாயில்லை. பட் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கு தகுந்த செலவினங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே சிவ வழிபாடும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பெரிய லெவலில் உங்களுடைய தகவல் தொடர்பு அத்தனையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாமல் யாரோடலாம் நீங்கள் பெருசாக தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேடுதல் என்பது இந்த வாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். எவ்வளோக்கு நீங்கள் அஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எல்லா ஃபீல்டிலுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையுமே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக ஏதாவது படிக்கிறதுக்கு, ஜூமில் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகள், பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் அத்தனையும் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு நன்மைகள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், திருமணங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்க ரொம்ப காலமாக சுபகாரியம் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத விதமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது நிறைவேறாமல் இருந்தால் நிறைவேறும். நீண்ட நாட்களாக போகாத, தரிசனம் பண்ண முடியாத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். ரொம்ப நாளாக குழந்தைகளுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் நன்மை, சந்தோஷம் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நீங்களும் நல்ல லாபம், உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி கை கொடுக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். அரசியலில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம், எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ பெருமாள் ஸ்தலத்தில் தாயாருடைய வழிபாடு, அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியம். கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள், ஸோ லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், அதை இது வரைக்கும் நீங்கள் ரீச் ஆகாமல் இருக்கலாம், அல்லது அந்த எய்மில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கலாம். அந்த போராட்டங்கள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கைகூடும், நினைச்சது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் உங்களை விஷயத்தில் டெவலப் பண்ணுறீங்களோ, முயற்சி பண்ணுறீங்களோ, எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ
மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக வீடை விற்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை நினச்சவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகும். குறைஞ்சபட்சம் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய 11ஆம் இடத்துல சுக்கிரன், பெண்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தால் அவர்களால் நன்மை, இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மாராக இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இருக்கும். இந்த வாரம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் பிரிவு அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களோட கெரியர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு வருமானம் இந்த வாரம் உண்டு. வேலையை விட்டு வந்தவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வெளியே விட்டு தூக்கப்பட்டவங்க, ஐடியில் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது இல்லாமல் லோனு ரொம்ப நாளாக அப்ளை பண்ணி கிடைக்காம இருந்தால் லோன் கிடைக்கும். பட் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகலாம். நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதெல்லாம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கும் பெருசாக ஷூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இதில் எல்லாம் கவனம். இந்த வாரம் முழுவதுமே எங்கெல்லாம் துர்க்கை இருக்குது, துர்க்கையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட், வீசா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணும்போது கவனமாக இருங்க. பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். நீங்கள் பெருசாக லாபம் அடைகிற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வரதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. ஆக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? நல்லது நடக்கும். எதிர்பாராத பயணம் இருக்குது. பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நிறைய உருவாகும். இந்த வாரத்தில் எந்தெந்த காரியங்களை ஃபஸ்ட்டு செய்யணும், செகண்ட் செய்யணும், இதையெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய பிளானிங் இந்த வாரம் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் எந்த ஃபீல்டுலேயும் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் பெரிய லெவலில் ரீச் அல்லது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சூழ்நிலைகள் உருவாகும். இறைவன் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எல்லா விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ உங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். நீங்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வராது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நிறைய பிரேக் இருக்குது கல்வியில். அது அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், போத் ஆர் ஸ்டடி ப்ராப்ளம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு.
ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இல்லை. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதுமே எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ, எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவங்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கார். அடக்கி வாசிங்க. எல்லா விஷயத்துலேயும் தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்க. குறிப்பாக பேச்சுக்களை அளந்து பேசுங்க. இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் வேலையில் ஜாபில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. எல்லாருடைய மிங்கிள் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. கொஞ்சம் ஒபே பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது, மகசூல் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. அதே போல் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, அல்லது வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நல்லா இருந்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகனா பெரிய எஃபர்ட் கொடுத்து எல்லா காரியத்துலேயும் இறங்க வேண்டாம். புது முயற்சிகள் நமக்கு சிறப்பாக இல்லை. அதில் நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருக்குது. உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டு. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக லிஃப்ட்டில், எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில் போகும்போதெல்லாம் கவனம். இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. எவ்வளோ பெரிய ஜாபில் இருந்தாலும், பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை, அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சவங்க, காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. ஆய கலைகள் 64 எந்த கலைகளில் இருந்தாலும் அந்த கலைகளில், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க சந்தர்ப்பம் இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் வேறு பார்க்குறார். 8 நாளே சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்குது. கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. உங்களுடைய பிஸ்னஸ் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். தொழிலில் பெருசாக ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெருசாக லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். எப்பவுமே ராகு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடியவர், விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர். நல்லா அடக்கி வாசிங்க. எல்லா விஷயத்துலையுமே ஆசைகள் இருக்கலாம், அது நிறைவேறுவதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் நமக்கு சுமார். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார், சனி பார்க்குறார். இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். ஆனாலும் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. ஸோ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதனால் நிதானமாக செயல்படுங்க. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட்டை கொடுங்க. பெருசாக நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் அதில் நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் மன வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள், கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது.
இல்லைனாலும் 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவுகள், வைத்திய செலவுகள் இதுவும் உண்டு. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு பக்கம் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். குறிப்பாக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது முடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் என்பது நல்லாவே உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போகிறவங்களுக்கு அந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கடன் வாங்குறது பார்த்து வாங்குங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இன்னொரு பக்கம் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் முதலே சொன்ன மாதிரி குரு சனி பார்க்குறது எல்லா விஷயத்துலையும் எஃபர்ட் கொடுங்க. லைஃப்பில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் செகண்ட் செய்யணுங்கிறத ப்ரியாரிட்டியை முதல்ல மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுங்க. அது ரொம்ப நல்லது. விட்டதை பிடிக்கணும்னு முதலே சொன்ன மாதிரி எல்லா விதமான யூக வணிகங்களையும் காசை விட்டுறாதீங்க. இந்த வாரம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரையும் நல்லா சேவிச்சுட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய 5ஆம் இடத்துலையும் கிரகம், 6ஆம் இடத்துலையும் கிரகம், 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல அத்தனை இடத்துலையும் கிரகங்கள் இருக்காங்க. வரிசையாக பார்க்கலாம். 5ஆம் இடம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் உண்டு. எதிர்பாராத காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இருக்குது. பெருசாக உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன், புதன், வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. பட் வேலையில் எஃபர்ட் கொடுங்க, சும்மா இருந்துடாதீங்க. இல்லைன்னா அதுக்கு தந்த வருமானங்கள் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கரியர், ப்ரொஃபஷன், ஜாப் இல்லாமல் இல்லை. பட் நீங்கள் எவ்வளோக்கு இதிலெல்லாம் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். பெருசாக நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக யாரெல்லாம் பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இந்த வாரம் இதெல்லாம் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகளை மெயின்டைன் பண்ணுங்கள். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் இருக்குது. அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு கூடும். யாரெல்லாம் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினச்சிங்களோ, ஆசைப்பட்டீங்களோ வளர்ப்பதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வராத ஒரு சில அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை அல்லது அன்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அது பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் எஃபர்ட் கொடுக்கலைனாலும் உங்களுக்கான அங்கீகாரம், ரெகக்னைஸ் நல்லா இருக்குது. ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. யாருடைய பணமாவது உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு. லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பார்க்குறாரு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் இல்லைன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த வாரம் தனிப்பட்ட உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறது வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ இருந்தாலும் ஹாப்பியாக இருக்க பாருங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே மகாலட்சுமியும் குறிப்பாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லைஃப்பில் எதையெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, எதையெல்லாம் முன்னாடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ப்ரியாரிட்டியை கொடுங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இறைவன் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். சம்மந்தப்பட்ட ஆட்களை உங்களுக்கு அனுப்பி வைப்பார். நீங்களும் அது விஷயத்தில் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள்.
ஸோ தேடுதல் என்பது இந்த வாரம் பெரிய லெவலில் வைங்க. எவ்வளோக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் பெருசாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கிரகங்களுடைய சூழ்நிலையை வச்சு தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் உங்கள் ஃபீல்டில் எல்லா ஃபீல்டுலேயும் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ நல்லது. அதிலே அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் பரிபூர்ணமாக இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. பெருசாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா சுமாரான பலன் தான். ஸோ இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் வீடு விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு நல்ல விலைக்கு சேலாகும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் என்பது இந்த வாரம் நிறைய இருக்குது. ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, உங்களுடைய வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு பெருசாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதுவும் இந்த வாரம் நிறைய உண்டு. அதுலேயும் உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது இந்த வாரம் இருக்கிறது. யாரெல்லாம் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமைவார்கள். பெருசாக லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் வேண்டாம். நார்மலாகவே ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸ்லாம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், உங்களுடைய பணம் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ நார்மலாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை, ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் எவ்வளோக்கு வருமானங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பாராத செலவினங்களும் இந்த வாரம் உண்டு. கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல வழக்கம் போல் கேது இருக்கார். அது எப்பயுமே தேவையற்ற செலவினங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த வாரம் உருவாக்குறார். இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையும் தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாம் வேண்டாம். எவ்வளோக்கு நீங்கள் எல்லா ஃபீல்டுலேயும் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் இருக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சனி, இன்னொரு பக்கம் செவ்வாய். உங்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் எதுவாக இருந்தாலும் தள்ளி வச்சுருங்க. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடையாக இருந்தால் கூட செவ்வாய் பகனும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் முயற்சியையும் கொடுப்பதற்கான கிரகமாக இருக்கிறதுனால எந்த ஃபீல்டில் சைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும். அது இல்லாமல் டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், பிரமாதமாக இல்லை. ஸோ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. வேலையில் யாரையும் நம்பாதீங்க. நீங்களே உங்களுடைய சொந்த வேலையில் நீங்கள் மட்டுமே ஷோலாக இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய சபார்டினேட் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. உங்களை சுப்பீரியர் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாரமாக இது இல்லை. ஸோ அதனால் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கவனம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப கவனம். இந்த வாரம் எதிர்பாராத விதமாக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு,
அல்லது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன், அல்லது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இது அத்தனையுமே வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதோட பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மலான வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கணும், எல்லாமே நிதானமாக செயல்படுங்க. இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கவனம், குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் விநாயகரையும், குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு, உங்கள் ராசியில் ராகு இருக்கார். குரு பார்க்க அத்தனை தோஷங்களும் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருந்தால் நல்ல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப நாளாக உங்களுடைய நிறைவேறாத பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், தரிசனம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அந்த அத்தனை நிகழ்வுகளும் தெய்வ அனுகூலத்தால் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஸ்பான்சர்ஷிப் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் பெருசாக நீங்கள் யூக வணிகங்கள் நார்மலாகவே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் இந்த வாரத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமாங்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். ஏதாவது ரேஸில் பணம் போட்டால் தேர்வாங்கிறவங்க மினிமமாக பண்ணிட்டு வாங்க. டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே மினிமமாக பண்ணுங்கள் இந்த வாரம். அதுவே மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. ஆனாலும் கூட இந்த வாரத்தில் உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்கும். பெருசாக உழைக்காமே சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது, நிறைய மெடிசன் சாப்பிட்றேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவுகள் குறையும். அது இல்லாமல் கடன் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையுமே இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு பக்கம் ப்ராஃபிட் இருக்குது, இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் கைக்கு வரதில் தடை இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளில் கவனம். ஸோ வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த வாரம் பேச்சை குறைங்க. பேச்சினால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இது உண்டு. ஸோ உங்களுடைய உழைப்பு இந்த வாரம் மற்றவருக்கு லாபம், உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அதனால் உங்களுடைய கரியர் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வேலையை வர்றது, வேறு இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதையெல்லாம் அடக்கி வாசிங்க. பெரிய போஸ்ட்டில் இருக்குன்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானையும் குறிப்பாக தன்வந்திரியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கிறது மாதிரி ஒரு தோற்றம், கிடைக்கிறதுல நிறைய தடைகள். அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஏதாவது பழசாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கு, இதுக்கெல்லாம் இந்த வாரம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரெல்லாம் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில்
பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். பெருசாக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க ஏதாவது பேப்பர்ஸ் பெண்டிங் இருந்தால் இந்த வாரம் அதை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும். குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது குழந்தைகளால் மன வருத்தங்கள் ஏற்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அவர்கள் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. வேலையில் யாரெல்லாம் அஃபர்ட் கொடுக்குறீங்களோ உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. சராசரி வேலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் அல்லது ஹைக் இது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஜாபில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமாங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ விதத்தில் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் கவர்மெண்ட்டால் பெருசாக நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் விவசாயத்தில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறீங்களோ வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸு அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு அத்தனையும் இருக்குது. இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு திருமணம் உண்டு. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் இந்த வாரம் ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.